அப்போ இந்த ஜீவ சகாப்தம் என்ன சொல்கிறாரு, எப்பா பாருங்கள் 800 கோடி, அதுவும் 800 கோடி கணக்காணிச்சு விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவிக்கு கடன் கொடுத்துருக்காங்களாம், மகளுக்கு கடன் கொடுத்துருக்காங்களாம், அவங்களுடைய அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காங்களாம், இப்படி ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதிராக வந்த காளியம்மக்கா அதிமுகவை சார்ந்தவங்க தான், ஆனாலும் காளியம்மக்காவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. சாதாரணமாகவே விளாசி எடுப்பாங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க முன்னாள் அதிமுக பின்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய ப்ராடக்டாக மாறி இப்போ மறுபடியும் அதிமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்க என்ன கேட்டாங்க, மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களுக்கு, அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்காரு. ஆனா அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்க சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, விஜய் அவர்கள் 800 கோடி சம்பாதிச்சிருக்கதா சொல்லுறாரு. படம் நடிச்ச அவருக்கே 800 கோடினா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண நீங்க சொந்த கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களாமே. வீட்டில் ஒரு நபருக்கு அட்லீஸ்ட் மாருதி 800 காராவது இருக்கியா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள? ஆனால் நீங்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காரே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கீங்களாமே.